தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தரை துணை குடியரசுத் தலைவரா மாத்தணும் தெரியுமா? நாங்க ஏன்டா நடுராத்திரி சுடுகாடு தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே ஐயோ நம்ம தமிழ்நாடு அப்படிலாம் நினைக்க ஆளுங்க நாங்கல்ல, எங்களுக்கு மூளை வேலை செய்யற ஆளுங்க. இவர் நாட்டுக்காக தன்னையே கரைச்சவராம். நீங்க கரைக்கிறதெல்லாம் தெரியாது தமிழ்நாட்டுக்கு. ராம்நாத் கோவிந்த் அவரை கோயிலுக்குள்ள போக விடல, தலித்களை சித்திரவதை பண்ணி அடிச்சு காலி பண்ணி கேங்ரேப் பண்ணி எல்லா வேலையும் பார்க்கும் போதும் அவர் அமைதியா இருந்தார். தமிழ்நாட்டினுடைய அதிகாரங்கள் பறிபோகும் போது, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிக்கப்படும் போது, தமிழ்நாட்டின் நிதி ஆதாரங்கள் சீர்குலைக்கப்பட்ட போது இவர் எங்க உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருந்தாராம்? வணக்கம் தோழர்களே. நேத்து முழுதும் சங்கிகள் அலப்பற தாங்கலங்க. சமூக வலைத்தளங்கள் முழுவதும் சங்கியை தான் எழுதி தள்ளுறானுங்க. தமிழ்நாடே பெருமை கொள்ள வேண்டிய தருணம், தமிழ்நாடே ஓரணியில் திரள வேண்டிய தருணம். எதுக்குடான்னு பார்த்தா சிபி ராதாகிருஷ்ணன் இருக்காருல்ல சங்கி, அவர் கோயம்புத்தூருக்கு சங்கி. அந்த கோயம்புத்தூர் சங்கி துணை குடியரசுத் தலைவரா ஆக போறாராம். அதனால தமிழ்நாடு ஆளுக எல்லா எம்பிக்களும் ஒரே அணியில நின்னு தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தரை துணை குடியரசுத் தலைவரா மாத்தணும் தெரியுமா அப்படி. நாங்க ஏன்டா நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போனோம்? எங்களுக்கு என்ன தேவை இருக்கு? என்ன தேவைக்கு நாங்க போய் ஓட்ட மொத்தமா போடணும்? அவ்வளவு முட்டா பயல்களா? நீ தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே ஐயோ நம்ம தமிழ்நாடு அப்படிலாம் நினைக்க ஆளுங்க நாங்கல்ல, எங்களுக்கு மூளை வேலை செய்யற ஆளுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, கோயம்புத்தூர்ல 17 வயசுல RSSலயும் ஜனசங்கத்திலையும் சேர்ந்து பணியாற்றிய ஒரு நபர் தான் இந்த சிபி ராதாகிருஷ்ணன். இந்த சிபி ராதாகிருஷ்ணன் யார் அப்படின்னா, முழுக்க RSS உடைய வேலையை களத்துல செஞ்சவர். இன்னும் சொல்ல போச்சுன்னா, கோயம்புத்தூர்ல 1998ல ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா? குண்டு வெடிப்பெல்லாம் நடந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா? அது திட்டமிட்டு 2 தொழிலாளிகளுக்கு இடையில நடந்த ஒரு சின்ன சண்டைய மத சண்டையா மாத்தி மிகப்பெரிய கலவரத்தை, குண்டு வெடிப்பை உருவாக்கி 19 இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? போறவன் வர்றவன்லாம் போட்டு அடிச்சு தள்ளிட்டு இருந்தானுங்க. இது 1998ல நடந்தது கோவை குண்டு வெடிப்பு. அதுக்கு மூளையா இருந்த கும்பல்ல இதுவும் ஒண்ணு. நம்ம அர்ஜுன் சொம்பு, இந்த பீஸு எல்லாம் திருட்டு பயில்க எல்லாரும் சேர்ந்துதான் கோவை குண்டு வழக்குல அவ்வளோ வேலை பார்த்திருக்காங்க. இந்த கும்பல் யோகியன் ஆயிட்டாங்க. இவர் நாட்டுக்காக தன்னையே கரைச்சவராம். நீங்க கரைக்கிறதெல்லாம் தெரியாது தமிழ்நாட்டுக்கு. சங்கிக எப்படி டைப்பா பேசுவானுங்க, டைப்பா உளருவானுங்க, எப்படி தேவைப்பட்டா கால சாஸ்திராங்கமா விழுவானுங்க, எல்லாமே தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. இந்த சங்கிதான் அங்க இருக்கிற கொங்கு பெல்ட்ல கொங்கு வேளாளர் சமூகத்துல பிறந்தாள். எடப்பாடி, அண்ணாமலை, இந்த ஆளு எல்லாரும் ஒரே சாதி. கொங்கு வெள்ளாளர் சாதியில ஒருத்தரை நிறுத்தணும் அப்படின்னு திட்டம் போட்டு அவரை கொண்டு போய் துணை குடியரசுத் தலைவரா இருக்க வைக்கிறாங்களாம். எந்த குடியரசுத் தலைவர் தான் ரப்பர் ஸ்டாம்ப் தானே, அது வேற. ஆனா என்ன சொல்லப்படுது? தமிழ்நாடு தமிழர் அப்படின்னு சொல்றாங்க. ஜி, நாங்க ஏற்கனவே குடியரசுத் தலைவராவே தமிழ்நாட்டுக்குள்ள பாத்துட்டோம். உங்களுக்கு தெரியாதா? 2000கள்ல குடியரசுத் தலைவரா யார் இருந்தா? APJ அப்துல் கலாம் இருந்தாரு. அப்துல் கலாம் இருக்கிற போது 2002ல குஜராத் படுகொலை நடந்தது, குஜராத் இன அழிப்பு நடந்தது. அப்துல் கலாம் அதை குறித்து எந்த இடத்திலும் பேசவில்லை. நீங்க செக் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல அதை குறித்து பேசல, கண்டிக்கவும் இல்ல, வருத்தமும் தெரிவிக்கல, எதுவுமே தெரிவிக்கல. ஆனா அவர் குடியரசுத் தலைவரா இருந்தார். இன்னொருத்தர் ராம்நாத் கோவிந்த் அவரை கோயிலுக்குள்ள போக விடல, தலித்களை சித்திரவதை பண்ணி அடிச்சு காலி பண்ணி கேங்ரேப் பண்ணி எல்லா வேலையும் பார்க்கும் போதும் அவர் அமைதியா இருந்தார். தலித்துகள் மீது நடந்த வன்முறையை வேடிக்கை பார்த்தாரு ராம்நாத் கோவிந்த். அவர் தலித். பழங்குடிகள் மேல இப்ப அடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு இந்த கூட்டம். பழங்குடிகளை கொன்று குவிக்குது. பழங்குடிகளுக்கு உதவி செய்யக்கூடிய அத்தனை செயல்பாட்டாளர்களையும் கொன்னு ஜெயில போட்டு பல வகையில சித்திரவதை பண்ணிட்டு இருக்கு மோடி அரசு. இன்னைக்கு கப்சிப்புன்னு வேடிக்கை பாக்குறவங்க யாரு? திரௌபதி முர்மு. அவங்க ஒரு பழங்குடி பெண். இப்ப புரியுதுங்களா? யாரையோ ஒருத்தரை குடியரசுத் தலைவரா தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அந்த சாதிக்காரங்க, அந்த மதத்துக்காரங்களை போட போறானுங்கன்னு அர்த்தம். அதுதான் அப்துல் கலாம் அவர்கள் தமிழ்நாட்டில இருந்து ஒரு தமிழராக இருந்து தேர்வாகி அங்க போனப்ப நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நம்ம அன்னைக்கே பாத்துட்டோம். இன்னொன்னு என்ன சொல்றாரு எடப்பாடியார்னா, எல்லா தமிழர்களும் ஒன்றாக ஓரணியில் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய 40 எம்பிகள், தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 எம்பிக்களும் முழுக்க நின்று ஒரு தமிழனாக இவருக்கு ஓட்டு போடணுமா? வந்துட்டாருல வாங்கின விலைக்கு. இல்ல நான் கேட்கிறேன் எடப்பாடி கிட்ட, தமிழ்நாட்டினுடைய அதிகாரங்கள் பறிபோகும் போது, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிக்கப்படும் போது, தமிழ்நாட்டின் நிதி ஆதாரங்கள் சீர்குலைக்கப்பட்ட போது இவர் எங்க உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருந்தாராம்? சரி,
அப்ப சங்கிகள்ல என்ன பண்ணிட்டு இருந்தானுங்களாம்? சங்கியில ஒரு சங்கி போய் துணை குடியரசுத் தலைவரானோடனே தமிழ்நாட்டுல பாலாறு தேடாரு ஓடுமா? அப்பெல்லாம் ஓடாது. ஏன்னா பொன்னாரு இந்த தமிழ்நாட்டுல இருந்தா அமைச்சரா போனாரு, என்னத்த அறுத்து தள்ளினாரு? ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு பீசுதா உள்ள உட்கார்ந்து இருக்காரு எல்முருகன், அவரு போய் என்னத்த அறுத்து தள்ளினாரு? ஒண்ணும் கிடையாது. இந்த பீசுங்க எந்த வேலைக்கு போனாலும் எதுவும் நடக்காது. தமிழ்நாட்டு அடையாளத்தை பயன்படுத்தி நிக்கலாம். அதனால இவங்களுக்கெல்லாம் நாங்க கட்டாயமா ஓட்டு போட்டு தமிழராக ஒருங்கிணைங்கள் அப்படின்னா நாங்க நிக்க மாட்டோம். சங்கி சங்கி தான், நாங்க தான். நாங்க வேற, சங்கி வேற. சங்கி எங்கள் கொள்கை எதிரி. கொள்கை எதிரி எதிரி கூட நாங்க சமரசம் வச்சுக்க மாட்டோம். ஒண்ணு, நிர்மலா சீதாராமன் கூட தான் தமிழச்சி, தமிழ்நாட்டுல பிறந்தாங்கன்னு சொல்றாங்க. நானும் தமிழ் தமிழ் தமிழ்ன்றாங்க. ஆனா அந்த அம்மா என்ன கிழிச்சிச்சு? பேரிடருக்கு கூட உதவி செய்யலங்க. ஒக்கி புயல் வந்த போது மீனவர்கள் கொத்து கொத்தா கடலுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. கடல் அலையில சிக்கி உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. மீட்கால் இல்ல ஒக்கி புயல்ல. பாக்குறதுக்கு நாதி இல்லாம இருந்தாங்க நம்ம மீனவர்கள். ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பி மீனவர்களை தேடுற கூட செய்யல இந்த ஒன்றிய அரசு, மோடி அரசு. இந்த கும்பல்லாம் வந்து வெக்கம் இல்லாம நம்ம கிட்ட வந்து நம்ப வைக்க பாக்குது. இதுல இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி என்ன தெரியுங்களா? 1998 ஒரு தேர்தல் வருது. இந்த அந்த படுகொலை எல்லாம் நடந்துச்சுல, இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள், இஸ்லாமியர்களுடைய பொருளாதாரத்தை அடிச்சு காலி பண்ணி முடிச்ச பிறகு அந்த ஆண்டு ஒரு தேர்தல் வருது, மக்களவை தேர்தல். அந்த தேர்தல 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்ச எம்பி யாரு? இந்த பீஸ் தான், சிபி ராதாகிருஷ்ணன். அடுத்த ஆண்டே திரும்பியும் எலெக்ஷன் வருது. அடுத்த ஆண்டு அந்த தொகுதிக்கு எலெக்ஷன் வரும்போது திரும்ப என்ன பண்ணாரு? 50,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு. முதல் வருஷம் இவங்க சொன்ன பொய்யெல்லாம் மக்கள் நம்பி இருப்பாங்க. அந்த பதவியெல்லாம் ஓட்டு போட்டிருப்பாங்க. 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சு விட்டாரு. ஆனா அடுத்து 50,000 வாக்குல தான் அவர் ஜெயிக்கிறாரு. காரணம், மக்கள் உண்மையை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி 19 இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கிறதுக்கு துணை நின்ற ஒரு சங்கி தான் இந்த சிபி ராதாகிருஷ்ணன் என்கிற சங்கி. அதுல நமக்கு அட்வைஸ் பண்றானுங்க. எப்படி தெரியுங்களா? சீனிவாசன் இருக்குல்ல, மதுரையில இருந்து சீனிவாசன் ஒரு சங்கி. அந்த சங்கி ஒரு கட்டுரையே எழுதுரு. அதுல அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? பிரதீபா பாட்டீல் குடியரசுத் தலைவரா இருந்தாங்களா காங்கிரஸ் பீரியட்ல. அந்த பிரதீபா பாட்டீலும் தேர்தலில் நிக்கும் போது அவருக்கு எதிராக பாஜக ஒரு கேண்டிடேட்டை நிறுத்துறாங்க, ஷெகாவத். அவரு அதோட நிக்க வச்சோடனே இந்த அம்மா வந்து மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவங்க. யாரு? பிரதீபா பாட்டீல் மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவங்க. மகாராஷ்டிரத்துல சேர்ந்தவங்க ஒரு குடியரசுத் தலைவரா வர்றாங்க என்பதற்காக சிவசேனா கட்சி பாஜகவோட கூட்டணி இருக்கும் போதே அந்த அம்மாவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அதனால அந்த அம்மாவுக்கு போற போக்குல ஜெயிச்சு குடியரசுத் தலைவரா ஆயிட்டாங்க. அதை நினைவுபடுத்தி இந்த பீஸ் என்ன சொல்லுதுன்னா, அன்னைக்கு ஒரு இனம் அப்படின்றோடனே கூட்டணி எல்லாத்தையும் மறந்துட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்க சிவசேனா கட்சி. பிரதீபா பாட்டீல் அவங்கள ஜெயிக்க வைக்கணும்ன்றக்காக மொத்த பேர் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஏன்னா ஒரு மொழிப்பற்று, ஒரு இனப்பற்று அப்படின்னு உருட்டி விட்டாரு. நான் சொல்றேன், ஏற்கனவே நாங்க பல பேரை பார்த்துட்டோம். இனப்பற்று, மொழிப்பற்று அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு சங்கிப்பேல தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு நாங்க முட்டா பயல்கள் இல்ல. 2வது, ஒரு அதிகாரம் மிக்க ஒரு பதவிக்கு நேர்மையானவர்கள் ஒருத்தர் வரணும், ஜனநாயகமா எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் ஒருத்தர் வரணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க நாங்க. அதுல இன்னொன்னு மென்ஷன் பண்ணாரு, அப்துல் கலாமுக்கு எதிராக நீங்க வந்து கேண்டிடேட் நிறுத்தினவங்க தானே. அன்னைக்கு வந்து கலைஞர் வந்து அப்துல் கலாமுக்கு ஓட்டு போடாம 2வது முறை நிற்கும் போது ஓட்டு போடாம எதிர்கட்சிக்கு தானே ஓட்டு போட்டாரு. அந்த பாவத்தை நீக்கிறதுக்கு ஸ்டாலின் முயற்சி பண்ணும். அப்பா பண்ண பாவத்தை சரி பண்றதுக்கு ஸ்டாலின் முயற்சி பண்ணி இந்த பக்கம் ஓட்டு போடுங்க. இல்லே, நீங்கெல்லாம் அறிவாளிங்க, நாங்கெல்லாம் முட்டா பயலுக. நீங்கெல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு எங்களுக்கு மூளை இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்கா. 2வது முறை அப்துல் கலாம் நிக்கிறாரு. அவரை எதிர்த்து நின்னவங்க யார் தெரியுமா? கேப்டன் லக்ஷ்மி. யார் கேப்டன் லக்ஷ்மி? சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய படையில கேப்டனா இருந்தவங்க. அந்த லேடி சுபாஷ் சந்திர போஸுடைய படையில கேப்டனா இருந்து அடிச்சு ஆடி இன்னைக்கு சிங்கப்பூர் இருக்குல்ல ஒரு நாடு, அந்த நாட்டை முதல்ல கைப்பற்றிருந்தது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அந்த நாட்டை நம்ம ஒழுங்கா அவர் உயிரோட இருந்தாருன்னா அந்த நாடு இப்ப இந்தியாவுடைய ஒரு பகுதியா கூட இருந்திருக்கும். இந்தியர்கள் அங்க தாராளமா போற அளவுக்கு இருக்கும் அந்த நாடு. சுபாஷ் சந்திர போஸனுடைய மரணம் எல்லாத்தையும் மாத்தி பிடிச்சு இன்னைக்கு அது வேற நாடா இருக்கு. அதை முதல்ல கைப்பற்றினது சுபாஷ் சந்திர போஸ். அவர்களோடு நின்று களமாடியது லட்சுமி, கேப்டன் லட்சுமி. அவங்க ஒரு இடதுசாரி சிந்தனையாளரும் கூட. அதனால அவருக்கு எல்லாரும் நாங்க சப்போர்ட் பண்ணோம். 1. 2வது, ஏற்கனவே இவர் இருந்துட்டாரு, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டாரு, அதனால அவர் போகட்டும் அப்படின்னு நினைச்சோம். உடனே அவர் வாபஸ் வாங்கிட்டாரு. அவரே வாபஸ் வாங்கிட்டு நான் நிக்கலன்ட்டு போயிட்டாரு. இத கலைஞர் செய்த பாவம், அத ஸ்டாலின் நீக்கணுமா? ஐயோ, ஏய், கண்ணை திறந்துகிட்டே யாராவது பாழிங்கணத்துல விரிவாங்களா?
அதுதான் பாஜகவை ஆதரிக்கிறது. கண்ணை திறந்துகிட்டே பாழுங்கணத்துல விழுந்து அழிஞ்சு போகணும்னா தாராளமா நீங்க வந்து இதை ஆதரிக்கலாம். ஆனா நாங்க அப்படி கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் கொள்கை எதிரியே நம்ம வந்து சமரசமே பண்ணிக்க கூடாது. அப்படி உத்தரப்பிரதேசத்துல ஆளுநரா இருக்கும்போது சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டை பத்தி என்ன சொன்னாரு தெரியுமா? இப்போ போன ஆண்டு என்ன சொன்னாரு தெரியுங்களா? தமிழ்நாட்டை உருவாக்குனது தமிழர்கள் கிடையாது, ஆங்கிலேயர்கள், வெள்ளக்காரன். தமிழ்நாட்டை உருவாக்கியவர்கள் ஆங்கிலேயர்கள், வெள்ளக்காரன். இது எவ்வளவு பெரிய கொழுப்படுத்த பேச்சுன்னு பாருங்க. ஒரு ஆளுநரா இருந்துட்டு தமிழ்நாட்டுல பிறந்துட்டு நான் வந்து தமிழ்நாட்டை வந்து தமிழர்கள் கட்டமைக்கல, ஒரு ஆங்கிலேயன் கட்டமைச்சான் அப்படின்னு அடிச்சுட்டு போறாரு. இதே மோடி கும்பல் ஒடிசாவை கைப்பற்றணுன்றதுக்காக, அங்க இருந்த பாண்டியன் IAS கேவலப்படுத்தணுன்றதுக்காக ஒட்டுமொத்த தமிழர்களையே கேவலப்படுத்திச்சு இந்த கூட்டம். இலையில மோர் சோற தண்ணிஞ்சோரை போட்டு எல்லாம் ஓடி போயிரும், பேன் முழிக்கிற மாதிரி நம்மளை இழிவுபடுத்துச்சு. என்னடே, உத்தரப்பிரதேசம் ஒடிசாக்காரங்க எல்லாம் எங்களை கேவலப்படுத்துற அளவுக்கு நாங்க மட்டமா போயிட்டோம். 100 ஆண்டுக்கு முன்னாடி நாங்க நிக்கிறோம். அறிவியலிலும் அரசியலிலும் பகுத்தறிவிலும் 100 வருஷத்துக்கு முன்னாடி நிக்கிறோம். போய் இந்த சங்கி புயல் சொம்படிச்சிட்டு இருப்போமா? இதுல என்ன சிக்கல் தெரியுமா? ஜெகதீப் தன்கர் அவசரமா இப்ப வந்து ஜெகதீப் தன்கர் உங்களுக்கு நல்லா தெரியும், துணை குடியரசுத் தலைவர், அவசரமா ரிசைன்மெண்ட் ஓட்டாருங்க. இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல. ஹவுஸ் அரெஸ்ட் சொல்லப்படுது, வீட்டு காவல்ல வச்சிருக்காங்களா அவரை. எதுக்காக துணை குடியரசுத் தலைவர் ரிசைன் பண்ணாரு? எதுக்காக அவர் எந்த ஊடகத்துக்குள்ளயும் வரல? எதுக்காக அவர் ரிசைன கூட என்ன காரணம்னு மக்களுக்கு தெரிவிக்கல? இப்ப அவர் எங்க இருக்காரு? எந்த மாதிரியான நிலைமையில இருக்காரு? அவருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டதா? இல்ல மக்கள் சொல்ற மாதிரி அவரு வீட்டுக்காவல்ல இருக்காரா? எதுக்காக வீட்டுக்காவல்ல வச்சிருக்கீங்க? இவ்வளவு கேள்வி இருக்கு. ஆனா இதுக்கு இடையில புகுந்துகிட்டு நான் வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர துணை குடியரசுத் தலைவரா கொண்டு வரோம், ஏன்னா நாங்க தமிழர்கள் லவ் பண்றோம். நீ லவ் பண்ண விஷயத்தான் சொல்லவா? புதிய கல்விக் கொள்கை எங்க மேல திணிச்சிங்க, நாங்க அதை மறுத்தோம். மும்மொழி கொள்கை எங்க மேல திணிச்சிங்க, நாங்க அதை மறுத்தோம். நீட்டை எங்க மேல திணிச்சிங்க, நாங்க அதை மறுத்தோம். கல்வி நிதி தரல, பேரிடர் நிதி தரல, எங்க மொழியை காப்பதற்கான பணம் தரல, எதுக்குமே பணம் ஒதுக்கல. GSTல எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை ஒதுக்கல, எந்த நிதியுமே எங்களுக்கு தரல. மீனவர்கள் நடுக்கடல்ல அடிச்சு நாய் மாதிரி கொல்லப்பட்ட போது, கைது செய்யப்பட்ட போது, அவர்கள் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்ட போது வேடிக்கை பார்த்த ஒன்னத்துக்கு உதவாத ஒருத்தர் தான் இங்க இருக்கிற மோடி. இந்த குரூப் வந்து நம்மள நம்ப வைக்குதா தமிழ்நாட்டை அப்படியே நட்டக்கமா தூக்கி வச்சிருவோம்னு. நடக்கவே நடக்காது. இன்னொன்னு நான் சொல்றேங்க, கீழடி தமிழ் ஆய்வு, கீழடி அகழ்வாய்வு எவ்வளவு பெரிய ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வந்துச்சு. நம்ம எல்லாம் தமிழர்கள் கிமு 2ல இருந்து கிபி 2 வரை சங்க காலம், அதுதான் தமிழர்கள் எமர்ஜான காலம் நம்ம நம்புறோம். வளர்ந்தெடுத்த காலம் அதுதான், நம்ம நாகரிகம் வளர்ந்த காலம் நம்புனோம். ஆனா இப்போ கீழடி அகழ்வாயில் கிடைத்த பெரிய பெரிய ஆதாரங்கள் கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த போது அந்த ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. கிமு 6ஆம் நூற்றாண்டுல செழுமையான ஒரு சமூகமாக சுட்ட செங்கலால் கட்டப்பட்ட கட்டிடங்களையும் ஃபேக்டரிஸையும் வச்சிருந்த ஒரு பெரிய நாகரிக சமூகம் தான் தமிழ் சமூகம். ஆனா இந்த பீஸுங்க என்ன பண்ணுச்சுங்க, கீழடி ஆய்வுல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆய்வை வேற ஒரு ஆளுக்கு, ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு ஆளுக்கு கொடுத்து விட்டு ஆய்வு நடத்தியவரை தெருவில் நிக்க வச்சுட்டு, நீங்க கொஞ்சம் காலத்தை கம்மியா போடுங்க. உனக்கு வயசு 75னா 75 தான் சொல்ல முடியும், எனக்கு கொஞ்சம் கம்மியா போட்டு 25ன்னு சொன்னா என்ன இது நியாயம்? அதைத்தான் செஞ்சிருக்காரு மோடிஜி. அமர்நாத் ராமகிருஷ்ணனை கூப்பிட்டு மிரட்டி உருட்டி அந்த காலக்கெடுவை இன்னும் கொஞ்சம் இறக்கி சொல்லுங்க அப்படின்னு சொல்ற அயோக்கியத்தனத்தை செஞ்ச கும்பல் இவன் தமிழன்னு சொன்னோடனே நம்மளாம் அப்படி விழுந்து அடிச்சு போய் ஓட்டு போட்டுருணுமா? ரொம்ப நல்லா யோசிக்கணும் அக்கா இவங்க கிட்ட எல்லாம். ஆக ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும், எதுக்குங்க திடீர்னு சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவரா வைக்கணும்? ஏன்னா கொங்கு மண்டலத்துல ஓட்ட ஆட்டைய போட. ஏன் ஓட்ட ஆட்டைய போடணும்? ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரே சாதிக்காரங்க. கொங்கு மண்டலத்தில் இருக்கிற பெரும்பான்மை சாதியை சேர்ந்தவர் தான் சிபி ராதாகிருஷ்ணன். அதனாலதான் அவரை தூக்கி நிப்பாட்டுறாங்க. இதன் மூலமா என்ன சொல்ல வர்றானுங்க, இதுவரை அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது கொங்கு மண்டலத்துல. ஆனா அதிமுகவை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த இடத்தை தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள நினைக்கிறார்கள் பாஜக காரர்கள். தேர்தலின் போது உங்க ஆளுகளை ஒருத்தரை நாங்க எவ்வளவு பெரிய பதவியில உட்கார வச்சிருக்கோம், அந்த நன்றி கடனோட இருக்க கூடாதா? பாருங்க திமுக எங்களுக்கு ஓட்டு போடல, ஒரு தமிழன் நிக்கிறாரு தமிழனுக்கு ஓட்டு போடல திமுக அப்படின்னு உள்ளடி வேலை பாக்குறது தான் இந்த வேலையே. இப்ப தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா, சங்கிப்பைய எந்த உருவத்துல வந்தாலும் சாத்தி தான் அனுப்புவோம் அப்படின்றதுல தெளிவா இருக்கணும்.